டே சின்சானு, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல யாரோ மந்திரம் சொல்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. திருடன் கிருடன் பூந்துட்டானா தெரியல. கொஞ்சம் பொறுமையாவே வா. என்னடா என் காருக்கு பக்கத்துல எவனோ உட்காந்துட்டு இருக்கான். என்னங்க ஜோக்கர் மாதிரி ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏதோ பூஜை மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஏய் என்னடா பூஜை பண்ணிட்டு இருக்க? என் வீட்டு முன்னாடி என்னடா பண்ணிட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து எந்திரிச்சு போடா. டேய் முதல்ல இங்க இருந்து எந்திரிச்சு போடா. ஏ சோப்பு, 4 கடி கடிச்சு வைடா. இது பாருங்களேன், பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. என் வீட்டுல ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க. என் வீட்டுல வந்து ஒரு ரூம் வந்து திறக்காம இருக்கு. அந்த ரூமை திறந்துடாத, அந்த ரூம்ல பெரிய ஆபத்து இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்னங்க பயம்புத்துற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கான். ஏ முதல்ல நீ யாரு? எதுக்காக என் வீட்டுல வந்து நீ பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ. உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். அந்த ரூமை மட்டும் திறந்துடாத, பெரிய ஆபத்து வரும்ன்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்றாங்க. டே நான் போன்னு சொல்றேன்ல, கேட்க மாட்டியா? முதல்ல இங்க இருந்து கிளம்புடா. டே சின்சானே, இவனை இங்க இருந்து அடிச்சு துரத்துனாதான்டா சரிப்பட்டு வருவான். டே எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நாங்க பாத்துக்கிறோம். நீ ஓபன் பண்ண கூடாதுன்னு சொல்றல்ல, அதுக்காகவே கண்டிப்பா அந்த இடத்த நாங்க ஓபன் பண்ணுவோம்டா. ஓபன் பண்ணி உள்ள அப்படி என்ன அமானுஷ்யமா இருக்கு நீ சொல்றல்ல ஆபத்து வரும்ட்டு, அந்த ஆபத்து என்னன்றதை நாங்க கண்டிப்பா பாப்போம்டா. முதல்ல இங்க இருந்து கிளம்பிடு. எப்ப ஒரு வழியா அவனை துரத்தி விட்டாச்சு. ஏ பிராங்க்லின், அவன் ஆபத்து வரும்னு சொல்றான், அந்த இடத்த போய் நீ ஓபன் பண்ணுவேன்னு சொல்றியே, ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேணாம்ப்பா. டே அவன் ஏதோ உளறிட்டு இருக்கான். அவன் சொல்றான்றதுக்காக அந்த ரூமை நம்ம ஓபன் பண்ணாம இருக்கணுமா? கண்டிப்பா நான் ஓபன் தான் பண்ண போறேன். அந்த ரூமோட கீ இல்ல, அதுதான் பிரச்சனை. ஐயோ, இந்த கீ இல்லாம அடிச்சு உடைக்கலான்னு பார்த்தா அடிச்சு உடைக்க முடியல. சரி நம்ம கிட்டதான் ஏகப்பட்ட கன் இருக்குல்ல, அந்த கன் எடுத்து ஏதாவது பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஸ்டிக்கி பாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு எப்படியாவது அந்த கதை உடைக்க வேண்டியதுதான். அந்த கதவுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்றதை இன்னைக்கு கண்டிப்பா பார்க்க போறேன். ஷூட் பண்ணு ஷூட் பண்ணு ஷூட் பண்ணு. ஐயோ, என்ன கதவை ஷூட் பண்றதுக்கு பதிலாக செவரை ஷூட் பண்ணிட்டேன். சரி, ஒவ்வொரு கன்னா யூஸ் பண்ணி எப்படியாவது இந்த கதவை உடைக்கிறேன். இவ்வளவு நாள் இந்த ரூமை திறந்து பார்க்கணும்னு நான் நினைச்சதே கிடையாது. ஆனா ஒருத்தன் அதுக்குள்ள ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டான்ல, அப்படி என்ன ஆபத்துன்றத கண்டிப்பா நான் இன்னைக்கு செக் பண்ண போறேன். ஸ்டிக்கி பாம்பை தூக்கி அந்த கதவுலயே போடலாம். வெடிக்க வச்சு எப்படியாவது கதவை. ஐயோ சாரா சாப்பு, உன் வீட்டுல நான் பாம்பை போட்டேன்டா. சரி சரி சரி, இந்த இடத்துல ஸ்டிக்கி பாம்பை போட்டுட்டு இருக்கேன். ஓகே, அப்பா வெடிக்க வச்சாச்சு. கதவு திறந்துரும் நினைக்கிறேன். என்ன கதவு திறக்கவே இல்ல? என்னடா இவ்வளவு ஸ்டிக்கி பாம் தூக்கி போட்டே கதவு திறக்கல? ஆச்சரியமா இருக்கே. நம்மளால கதவை திறக்க வைக்க முடியலன்னா ட்ரெவருக்கு கால் பண்ணி வர வச்சிட வேண்டிதான். ஸ்டிக்கி பாம்பை தூக்கி போட்டு வேலையாவல, பக்கத்துல போய் கதவு கிட்ட நல்லா ஒட்டி விடுறேன். ஒட்டு ஒட்டு நல்லா ஒட்டு. இந்த வாட்டி கதவு திறக்க போது உள்ள அப்படி என்னதான் ஆபத்து இருக்குன்றத நான் பார்க்க போறேன். இருங்க, இந்த அந்த பாம்பை ஷூட் பண்ணா வெடியும். அவ்வளவுதான், வெடிச்சிருச்சு. ஏ என்னங்க இப்படி பண்ணியும் கதவு உடைய மாட்டேங்குது? அச்சச்சோ. ஏன் அவன் சொன்ன மாதிரி இந்த கதவுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு நினைக்கிறேன். சின்சானு பாரு, கதவு இன்னும் கூட உடைய மாட்டேங்குது. நான் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன், ஆனா கதவு கொஞ்சம் கூட அசரவே மாட்டேங்குது. மக்களே, ஒருவேளை அந்த ஜோக்கர் சொன்ன மாதிரி இந்த கதவுக்கு அந்த சைட்ல ஏதாவது ஆபத்து இருக்குமா? ஏன்னா கதவே இவ்வளவு நேரம் உடையலனா கதவுக்கு பின்னாடி ஏதாவது ஆபத்து இருக்குமான்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சுங்க. இது பாருங்களேன், என்னென்னமோ நான் பண்றேங்க. பாருங்க, சோடா பாட்டில் எல்லாம் வீசுறேன், அந்த இடம் எரியெல்லாம் செய்யுது. ஆனா கதவுக்கு மட்டும் எதுவுமே ஆக மாட்டேங்குதுங்க. ஃபயர் எக்ஸ்டிங்ஷரை வச்சு இதை அணைச்சிடலாம். அணைச்சாச்சு. இப்ப கதவை என்னென்னமோ மிஷின் கன்னை வச்சு ஷூட் பண்றாங்க. கமாண்டோ படத்துல ஷூட் பண்ணுவாரு பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் ஷூட் பண்றேன். ட்ரெவர் கிட்ட இருந்து கால் வருதுங்க. ட்ரெவரு, நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன்டா. கரெக்டான டைம்ல நீயே கால் பண்ணிட்ட. ஒரு ஜோக்கர் வந்து என்னோட வீட்டுல என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டான்டா. கதவை திறக்கிறதுக்காக நீ கிளம்பி வாடா ப்ளீஸ்ரா, சீக்கிரமா கிளம்பி வாயேன். என்ன பிராங்க்லின் என்னமோ கதவை ஓபன் பண்ண முடியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம இருக்கும் போது எதுக்கு பிராங்க்லின் கவலை பண்ணோம்? பிராங்க்லின் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் நம்ம மாத்திப்போம். ஆஹா, இந்த ட்ரெஸ் நல்லா இல்ல. ஓகே, கோட் ஷூட் நல்லா இருக்குங்க. கோட் ஷூட்டுக்கு மாறிட்டேன். நம்ம போறதுன்னு ஆயிடுச்சு. எதுக்கு கார்ல போனோம்? நம்ம ஏதாவது ஹெலிகாப்டர் மாதிரி வண்டி இருக்கும்ல, அதை எடுத்துட்டு போலாம். ஹெலிகாப்டரு ஏரோப்ளைன்லாம் எங்க விட்டு வச்சிருக்கேன்? ஒரு ஃபைட்டர் ஜெட் இருக்குங்க. இந்த கடைசியா நம்ம பீஸ்ட் படத்துல தளபதி ஓட்டினாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபைட்டர் ஜெட்டை என் வீட்டுக்கு பக்கத்துலயே வச்சிருக்கேன். இது பாத்தீங்களா, இதுதான் அந்த ஃபைட்டர் ஜெட்டு. இதுல போனா சர்ன்னு போயிடலாங்க. ஏறியாச்சு, ஒரு வழியா ஏறிட்டேன். உள்ள போயாச்சு. உள்ள போயிட்டு பிராங்க்லின் வீடு இங்க இருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தான். ஆனா இந்த வண்டியில போனா 2-3 செகண்ட்லயே போயிடலாம். 2-3 செகண்ட்ல போக முடியாது, ஒரு நிமிஷத்துல போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். எப்ப எங்க இருக்கு பிராங்க்லின் வீடு தெரியுதா பாருங்க. பிராங்க்லின் ஏறக்குறைய பிராங்க்லின் வீட்டுக்கிட்ட வந்துட்டோங்க. இத சேஃபா ஒரு இடத்துல லேண்டிங் பண்ணோம். ஏறக்குறைய பிராங்க்லின் வீடு கிட்ட வந்துட்டோம்ல. ஆமா, அவன் ஏரியா மாதிரி தான் இருக்கு. வந்துட்டோம் 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 பக்கத்துல வந்துட்டோங்க. ஏறக்குறைய அவன் வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம். இங்கேயே நிறுத்திடலாமா? ஓகே, இங்க நிறுத்தியாச்சு. பிராங்க்லின் வீடு கொஞ்சம் தள்ளி தானே இருக்கு. இங்கிருந்து இறங்கியே நம்ம போய்க்கலாம். ஓகே, இதோ கண்ணாம்பூச்சி விளையாடும் போது அவன் ஒளிவான்ல, அந்த இடத்துக்கிட்ட தான் வந்திருக்கோம். இங்க இருந்து பக்கத்துல தாங்க போயிடலாங்க. என்னமோ கதவு உடைக்கவே முடியலன்னு சொன்னா.
டேய் பிராங்க்லின், என்னமோ கதவை உடைக்கவே முடியலன்னு சொன்ன, என்ன கதவை உடைக்க முடியல? நல்ல வேலை கரெக்டான டைம்க்கு வந்தடா ட்ரெவர். இது பேர் அங்க இருக்க கதவை சுத்தமா உடைக்கவே முடியலடா. நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒருத்தன் ஜோக்கர் வந்து என்ன சொன்னா, அந்த கதவுக்கு அந்த சைடுல ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னான். நான் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ண, உடைக்கவே முடியல. டேய் என்னடா பிராங்க்லின், ஒரு கதவை உடைக்க முடியலன்னு எப்படி சொல்ற? நான் இருக்கும் போது நீ எதுக்காக கவலைப்படுற? நான் கதவை உடைக்கிறேன், நீ கவலைப்படாம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. இரு, நான் உனக்காக அந்த கதவை உடைக்கிறேன். டேய் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியாலாம் கதவை உடைக்க முடியலடா. நான் எவ்வளவு நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், உடைக்கவே முடியலடா. உன்னால உடைக்க முடியலன்னு சொல்லு, நான் உடைக்கிறேன். இருங்க மக்களே, அந்த பிராங்க்லினால உடைக்க முடியல போல, நம்ம அதை எரிச்சு விட்டுருவோம் அந்த கதவையே. எல்லாம் நல்லா பெட்ரோலை ஊத்தி விட்டுலாம். இது பாருங்க, பெட்ரோல் நல்லா ஊத்திட்டேனா இப்ப ஷூட் பண்ணா பாருங்க, எரியும் பாருங்க, பத்திட்டு எரியும் பாருங்க. என்னங்க எரியுது? ஷூட் பண்ணு ஷூட் பண்ணு ஷூட் பண்ணு, எரியுங்க. எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. கதவு கொஞ்ச நேரத்துல எரிஞ்சிடும். ஐயோ என்னங்க, எனக்கு தாங்க காயம்படுது, இந்த கதவுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குதுங்க. ஐயோ, இந்த பிராங்க்லின் சொன்னது உண்மைதான் போலியே. நம்ம டீம்ல பென்னின்னு ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பென்னியை கால் பண்ணி வர வச்சிடலாமா? ஏன்னா உடைக்கவே முடியலங்க. அது பாருங்களேன், எனக்கு தான் காயம்படுது, அந்த கதவுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குதுங்க. லேசர் கன்லாம் யூஸ் பண்றாங்க, எப்பேற்பட்டதையும் பொசிக்கிறோம். ஆனா இந்த லேசரால கூட அந்த கதவை எதுவுமே பண்ண முடியலங்க. உண்மையிலேயே இந்த கதவுல ஏதோ ஆபத்து இருக்கு போல. பிராங்க்லின் கிட்ட சொன்னவன் சரியாதாங்க சொல்லியிருக்கான். நம்ம டீம்ல பென்னின்னு வேற ஒருத்தன் இருக்கான், அந்த பென்னிக்கு பேசாம கால் பண்ணி வர வச்சிடலாமா? ஷூட் பண்ணு ஷூட் பண்ணு, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க. ஷூட் பண்ணிட்டேன், அந்த பெட்ரோல் குண்டை வீசிட்டேன், பெட்ரோலை ஊத்தி எரிக்கவும் ட்ரை பண்ணிட்டேன். அப்பயும் அந்த இடத்த எதுவுமே பண்ண முடியலங்க. இந்த இடம் கண்டிப்பா ஏதோ ஆபத்து நிறைஞ்ச இடமா தான் இருக்கு. நம்ம அந்த பென்னியை கூப்பிடுறது தாங்க நல்லது. பென்னிக்கு கால் பண்ணலாமா? அந்த பென்னி வந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கை பாத்துருவாங்க. என்ன இந்த ட்ரெவர் ஓவரா பேசினா ஒண்ணுமே பண்ணாம இங்க இருந்து கிளம்பி போயிட்டான். ச்சே, நம்ம தான் உடைக்க முடியலன்னு ட்ரெவரை வர வச்சா, ட்ரெவர் அதுக்கு மேல இருக்கான்ப்பா. இந்த ட்ரெவர்ல சாரா சோப்பு கோவத்துல இருந்தனா, அதனால தான் 180 மிதிச்சிட்டேன்டா. டே சின்சானே, என்னடா அந்த கதவை உடைக்கவே முடியல? பென்னி கிட்ட இருந்து கால் வருது. ட்ரெவர் கதவை உடைக்க முடியலன்னு சொன்னா, இரு கொஞ்ச நேரத்துல நான் பேராஷூட்டை எடுத்துட்டு வந்துடுறேன். டே அந்த ட்ரெவருமே உடைக்கிறேன்னு தான் சொன்னா, அவனால உடைக்க முடியல, நீ மட்டும் உடைச்சிருவியா? சரி வா. மக்களே, இப்ப நான் பிராங்க்லின் வீட்டுக்கு தான் பேராஷூட்ல போயிட்டு இருக்கேன். எம்மா ட்ரெவன், ஐயோ ஒழுங்கா லேண்டிங் பண்ணலான்னு பார்த்தா ஏடகடமா இடிச்சிட்டேனே. பிராங்க்லின் வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா பிராங்க்லினோட பக்கத்து வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு வழியா எகிரி குதிச்சு பிராங்க்லின் வீட்டுக்கு வந்துட்டேன். டே பிராங்க்லின், எந்த கதை உடைக்கணும் சொல்லு, நான் பக்காவா உடைச்சிடுறேன். இதே மாதிரி தான்டா ட்ரெவரும் வீராப்பா பேசிட்டு இருந்தான். அவனால உடைக்க முடியல, நீயாவது அங்க இருக்க வெள்ளை கதவை போய் உட. எங்க பிராங்க்லின் இந்த கதவை தான் உடைக்கணும்னு சொல்றாங்க. நம்ம ஏதாவது ஐடியா பண்ணி உடைச்சிடலாம். இருங்க, நம்ம என்னங்க அதை அடிச்சா எனக்கு தாங்க அடிப்படுது. இருங்க, இந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணலாம். என்னங்க எவ்வளவு ஷூட் பண்ணாலும் கதை உடையவே மாட்டேங்குது. மக்களே, இந்த பென்னி கதை உடைக்கிறேன்னு சொன்னா பாத்தீங்களா, நான் உள்ள ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போனேன். அந்த கேப்ல இங்க இருந்து ஓடிட்டான். அந்த பென்னியாலையும் இந்த கதை உடைக்கவே முடியல. என்னங்க இந்த கதை உடைக்கவே முடியல? கண்டிப்பா இந்த கதவுக்கு அந்த சைடு என்னதான் இருக்குன்றத நம்ம பாக்கணுங்க, இல்லைன்னா நமக்கு எதாவது பிரச்சனை வந்துடும். இருங்க, இதை வச்சு நான் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அடி அடி அடி, நல்லா அடி. எங்க கதவு ஓப்பன் ஆகுதுங்க, லைட்டா இந்த கதவு ஓப்பன் ஆகுது. எப்பா, கதவுக்கு அந்த சைடு வந்தாச்சுங்க. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ரூம் திறக்காம இருக்கோம்ல, அந்த ரூம் தாங்க அந்த கதவு. இங்க சிஸ்டம்லாம் இருக்கு, இங்க நிறைய பொருள் தாங்க இருக்கு. ஆபத்து எதுவுமே இல்லையேங்க. அந்த ஜோக்கர் ஏதோ ஆபத்து இருக்கும்னு சொன்னாங்க, அவன் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆபத்துமே இல்லைங்க. இருங்க, அந்த கதவு மூலியமா நம்ம வெளியே வந்துடலாம். நம்ம வீட்லயே ஒரு போர்ஷன் எப்பவுமே ஓப்பன் ஆகாம இருக்கும்ல, அந்த போர்ஷனுக்கு தாங்க போறோம். மத்தபடி எதுவுமே இல்லைங்க. அவன் சும்மா நம்ம கிட்ட போய் தான் சொல்லியிருக்கான் போல மக்களே.